0.5 12th sum. The ratio of 6th and 8th term of an AP is 7:9. Find the ratio of the 9th and 13th term. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, 6th டேர்மும் 8th டேர்மோட ரேஷியோ எப்படி இருக்குது, இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரியா? அதாவது சொல்யூஷன் 6th டேர்மு டிவைடட் பை ரேஷியோ 8th டேர்ம் ஈக்குவல் டு 7/9. ஓகேங்களா? இதோட ரேஷியோவும் இதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 9th டேர்மும் 13th டேர்மும் இங்கே ரேஷியோ வரும் இல்லையா, இதை நான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை கொடுத்துட்டு இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கலாம். என்ன டேர்ம் இது? 6th டேர்ம். அப்போ எப்படி இருக்கும், அது A6ஆக இருக்கும். A6னா A ப்ளஸ் n மைனஸ் 6 மைனஸ் 1 இன்ட்டு டி இல்லையா? அப்போ A6 எப்படி இருக்குது, A ப்ளஸ் 5Dயாக இருக்குது. 8th டேர்ம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். A8th டேர்ம் எப்படி இருக்குது, A8 ஈக்குவல் டு A ப்ளஸ் 8 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஆச்சுங்களா? 8 மைனஸ் 1 இன்ட்டு டி. அப்போது 8th டேர்ம் எப்படி இருக்குது, A8 ஈக்குவல் டு A ப்ளஸ் 7D. A ப்ளஸ் 7D. இப்போ எனக்கு இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு நம்ம அதை அடுத்து நம்ம அங்கே போயிடலாம். என்ன பண்ணலாம், A6 A9 ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எடுத்து நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, 6th டேர்ம் ஈக்குவல் டு 7, 8th டேர்ம் ஈக்குவல் டு 9 இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு 50ல் இங்கே A6 இருக்கு இல்லையா, இதுக்கு 50 நான் என்ன பண்ணிக்கிறேன், 7 அப்ளை பண்ணுறேன். 7 ஈக்குவல் டு A ப்ளஸ் 5D ஈக்குவேஷன் 1, A8க்கு 9 போடுறேன். 9 ஈக்குவல் டு A ப்ளஸ் 7D ஈக்குவல் டு, இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 7 ஈக்குவல் டு A ப்ளஸ் 5D. இது ஈக்குவேஷன் 2 என்னது, இதை விட்டுருங்க. ஈக்குவேஷன் 2 என்னது, இது இல்லையா, A ப்ளஸ் 7D. இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ண என்ன வரும், கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் 2D ஈக்குவல் டு மைனஸ் 2. மைனஸ் 2வா, இது மைனஸ் 2வா, இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும் இல்லையா? கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்குது, D ஈக்குவல் டு 2/2 கேன்சல் பண்ணால் 1. அப்போ D ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? D ஈக்குவல் டு 1 கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1லேயோ 2லேயோ போட்டோன்னா நம்மளுக்கு D A கிடச்சிரும் இல்லையா? இப்போ நாங்கள் A போட்டு பார்க்குறோம், D போட்டு பார்க்குறோம். இதில் ஈக்குவேஷன் 2 புட் D ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 2. 9 ஈக்குவல் டு A ப்ளஸ் 7 இன்ட்டு 1 வந்துச்சுன்னா என்ன வரும், A ஈக்குவல் டு 9 மைனஸ் 7, A ஈக்குவல் டு 2. ஓகேவா? A ஈக்குவல் டு 2, D ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம அடுத்து நம்ம இந்த சம்முக்கு போயிடலாம். என்ன சொல்கிறாங்க, 9th டேர்மும் 13th டேர்மும் கேட்குறாங்க இல்லையா? அப்போ 9th டேர்ம் இப்போ என்னென்ன கிடச்சது, டேர்ம் எப்படி ஃபார்முலா, அதுக்கு டேர்முக்கு ஃபார்முலா என்னது, டேர்முக்கு ஃபார்முலா என்னது, AN ஈக்குவல் டு A ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு D இல்லையா? நமக்கு என்ன கேட்குறாங்க, A9 கேட்குறாங்க இல்லையா? A9 எப்படி இருக்கும், A கண்டுபிடிச்சாச்சு. A என்னது 2 ப்ளஸ் அப்புறம் இது என்னது பார்த்து n என்னது 9 இல்லையா? 9 மைனஸ் 1 இன்ட்டு 1, டியும் 1 இல்லையா? அப்போது இதோட ரேஷியோவும் A13 அதோட ரேஷியோவும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2 ப்ளஸ் 13 மைனஸ் 1 இன்ட்டு 1. இப்போது A13 அது A9 டிவைடட் பை A13 ஈக்குவல் டு, மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 ப்ளஸ் 8 இன்ட்டு 1 8. அப்புறம் 2 ப்ளஸ் 13 மைனஸ் 1 அது 12. அப்போ 2 + 12. அப்போ A9 A3 =
10/14 கேன்சல் பண்ணால் 5 7. அப்போது நான் A9ம் A13 ரேஷியோவும் என்ன இருக்குது 5:7 ஆகுது. தேங்க்யூ.